ஏங்க ஒருவேளை அவருக்கு மனசு ஏதாவது பாதிச்சிருக்குமோ? ஏய் என்னடி என் பிள்ளை பைத்தியங்கிறியா? ஆண்டி அவர் பண்றத பார்த்தா அப்படித்தானே இருக்கு. மனோஜ், நான் கேட்டிருக்கேன்ல, என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? ஏன் இப்படி பண்ற? என்னடா ஏங்க என் பையனை இவதான் என்னமோ பண்ணிட்டா. இவளாலதான் இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஏய் என் பையனை என்னடி பண்ண? உன் பக்கம் வரணும்னு ஏதாவது வசி வச்சிட்டியா? ஆண்டி இவர் இப்படி பண்றதுக்கு என்னையே சொல்றீங்க? இவன் பண்ற பார்த்தா வசியம் பண்ண மாதிரி இல்ல, தூணிய வச்ச மாதிரி இருக்குப்பா. மனோஜ், என்னடா இது? ஏன் இப்படி பண்ற? ஓவரா போறானே. அதான் அப்பா கேட்டுட்டு இருக்கறேன். ரோஹிணி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? இன்னைக்கு ஷோரூம்க்கு யாரோ ஒரு லேடி வந்தாங்க. அவங்க பையன் ஏதோ சத்தம் போட்டு இவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அவனை இவரு லேசா அடிச்சிட்டாரா. அந்த லேடி கோவப்பட்டு மனோஜ் கிட்ட உனக்கு குழந்தையே பிறக்காது, நீ அப்பாவே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அதுல இவரு பயந்துட்டாராம். அம்மா புடவையில தொட்டில் கட்டி அதுலதான் தூங்கணுமா, ஃபீடிங் பாட்டில தான் பால் குடிக்கணுமா, குழந்தை மாதிரி தவழ்ந்துதான் போகணுமா. அதனாலதான் ஆண்டி அவர் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எந்த டாக்டர் இப்ப எல்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. இவன் தான் லூசுன்னு பார்த்தா அந்த டாக்டர் தான் நிஜமான லூசா இருப்பான் போல. டேய், அந்த டாக்டர் ரொம்ப சீனியர் டாக்டர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர். அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். உலகத்துல எந்த டாக்டர் போய் இப்படி எல்லாம் பண்ண சொல்லுவாங்க? எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டது இல்ல. எனக்கு தூக்கம் வந்து நான் தூங்க போறேன். ஏய் என்னடா நீ இப்படி என் மானத்தை வாங்குறியடா? தொட்டில ஆட்டி விடுமா. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் இவனை? ஐயோ கண்ணுக்குட்டி, அது எந்த டாக்டர் அப்படி சொன்னது? அது பெரிய டாக்டர். பெரிய டாக்டர்னா அவருக்கு பேர் எதுவும் இல்லையா? கார்டு இருக்கு. அவரை பாக்குறதுக்கு தான் போயிருக்கிறான். ஆனா அங்க அவரோட அப்பா இருந்திருக்காரு. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல இருக்குது. ஓ. அவரை டாக்டர் நினைச்சு அவன் போய் பார்த்து இருந்திருக்கான். அவர் ஏதோ சொல்லி இருந்திருக்காரு. அதை கேட்டு வந்து இவங்க பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். டாக்டர் இல்லையா? ஏண்டா, உனக்கு சொந்த புத்தியே கிடையாது. அறிவு இருந்தா ஏன் இப்பெல்லாம் பண்ண போறான்? அதான் அந்த டாக்டர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரா? அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. அம்மா